அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் தங்களது எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய நேரிடும். விரோதிகளே இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். பொருள்வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்கள் ஊராக அலைந்து திரிய நேரிடும். தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது நல்லது. தங்களது கல்வி ஸ்தானத்திலேயே குரு பகவான் அமர்ந்து இருப்பது மிகவும் யோகமான காலமாக மீனராசி அன்பர்களுக்கு உள்ளது. இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலமாக உள்ளதால் இதனை தங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள் வருகின்றது. மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களே அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படையும். மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 17, 20, 21, 24, 25 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 1, 2, 3, 4, 10, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மார்கழி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதம் 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய்
டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை வரை துலாம் ராசியில் அமர்ந்தும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை வரை மகர ராசியில் அமர்ந்தும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.